முத்தமழை பாடகி சின்மை தமிழ் சினிமா உலகத்துல கொஞ்ச நாள் ஆளையே காணும். அதன் பிறகு முத்தமழை அப்படிங்கிற ஒரு பாடல் பாடி உலகம் முழுக்க இப்ப ஃபேமஸ் ஆகியிருக்கிறாங்க. பாலியல் தொல்லை மீண்டும் எனக்கு வருது அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதற்கு பின்னாடி யாரு இருக்கா, சின்மை என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த மெசேஜ் என்ன திடீர்னு இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு நீங்களும் ஆச்சரியமா இருப்பீங்க, ஈவன் நானும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. முத்தமழை பாடகி சின்மை தமிழ் திரையுலகில கொஞ்ச நாள் ஆளே காணும். இதற்கு காரணம் தெரியும். ராதா ரவி, வைரமுத்து எல்லாரும் சேர்ந்து அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்தமழை அப்படிங்கிற ஒரு பாடலை A.R. ரஹ்மான் ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு. இப்போ இவங்களுக்கு நிறைய டப்பிங்கும் கிடைக்குது, நிறைய பாடல்களும் கிடைக்குது. மறுபடியும் இவங்களை ஆதரிக்க பல கூட்டமே பின்னாடி இருக்கு. ஒரு தனியார் சேனல்ல இவங்களுக்கு பெரிய ஒரு ஃபங்க்ஷனே நடத்த போறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு போல. அதை இவங்க முதல்ல வெளியே சொல்லணும்னாலும் நேத்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. இதுல சோகம் என்னன்னா, இவங்க போட்ட இந்த பாலியல் தொல்லை ஸ்டோரி எந்த நியூஸ்லயுமே வெளியே வரல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேசுறோம். ஸோ அந்த ஸ்டோரியில என்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் உன்னை ரேப் பண்ணிட்டு, உன்னை கொலை பண்ணிட்டு, உன் டெட் பாடி மேல நான் திருப்பி ரேப் பண்ணிட்டு, உன்னை துண்டு துண்டா வெட்டி என் நாய்களுக்கு போடுவேண்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மிரட்டி இருக்கிறாங்க. இதையும் தாண்டி கேட்க கூட முடியாத, பார்க்க கூட முடியாத ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேராகிராஃபா பாத்தீங்கன்னா முருகர் துணை 636363 அப்படிங்கிற இந்த ஐடியில இருந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த ஐடி யாரு என்னன்னு நம்ம தேடி போனா இப்ப அந்த ஐடி இல்லை. ஏன்னா அவங்க வெளிப்பட்டு ஸ்டோரி போட்டாங்க இல்லையா, அதனால அந்த ஐடி அங்க டெலீட் ஆகிருக்கு. இப்படி நடிகைகளுக்கே இவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல வருது. அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களை நினைச்சு பாருங்க. அதாவது இது ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல சொல்லுவாங்க, யாராவது எடுத்து பேசுவாங்க, இந்த மாதிரி பாடகி சின்மைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். யாருமே பேசல, எந்த நியூஸ்லுமே வரல. ஆல்ரெடி சின்மைக்கு பல எதிர்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் எப்படி அவங்கள பாடாம ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாதி பேர் தமிழ் இண்டஸ்ட்ரியில நினைக்கிறாங்க. இது முற்றிலும் உண்மை. ஒருவேளை ஏதாவது நெட்டிசன்ஸ் பண்ண வேலையா இருக்கலாம், இல்லைன்னா வேணும்ட்டே யாராவது ஒரு சில பண்ற வேலையாவும் இருக்கலாம். இது அவங்களுக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். பட் இது யாரு அப்படிங்கிறது தெரிய வரல. இதுக்கு மேல இவங்க இதை கேஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைபர் கிரைம்ல கேஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தப்பா டிஎம் வருது அப்படின்னு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்ல ஆக்ஷன் எடுக்காமலும் விட்டுருக்காங்க, அது பல பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு சின்ன என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க? தினந்தோறும் நம்ம பத்தி 1000 கமெண்ட் தப்பா தான் வரும், அதை கண்டுக்காம போயிடலாம் அப்படின்னு நினைக்க போறாங்களா, இல்ல இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுக்கே அவன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.